بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تتخذوا آباءكم وإخوانكم أولياء إن استحبوا الكفر على الإيمان ومن يتولهم منكم فأولئك هم الظالمون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والمنبع العلم والحكم وآله وبارك وسلم صلاة وسلاما عليك يا رسول الله، صلاة وسلاما عليك يا حبيب الله، صلاة وسلاما عليك يا خير خلق الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين. மிக சொற்பமாக நேரம் இருக்கின்றதனால் ஒரு வசனத்துடைய விளக்கத்தை மட்டும் கூறி முடித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வான்மறையில் கட்டளையிடுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தத்தகிது ஆபாஉக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இனிஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். உங்களுடைய தந்தையரையும் உங்களுடைய சகோதரரையும் உங்களுடைய தந்தையாரும் உங்களுடைய சகோதரர்களும் ஈமானை விடவும் குஃப்ரியத்தை அதிகமாக விரும்புகின்றவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை நண்பர்களாக கருத வேண்டாம். ए ईमान वालों, तुम्हारे बाप और तुम्हारे भाई उनको दोस्त ना समझना अगर वो ईमान पर कुफरियत को फौकियत दे और ज्यादा चाहे, मोहब्बत करें. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுடைய தந்தை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் அன்னலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் இருந்திருக்கின்றது. ஆக இந்த வான்மறை குர்ஆன் கயாம நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து மாடிதர்களுக்காகவும் இது ஹிதாயத்தாகும். அந்த ஹிதாயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூமின்களுக்கு கட்டளையிடுகின்றான். உங்களுடைய தந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, குஃப்ரியத்தை விடவும் நிராகரிப்பை விடவும் ஈமானை விடவும் நிராகரிப்பை குஃப்ரியத்தை அதிகமாக அவர்கள் விரும்புகின்றவர்களாக இருந்தால் நீங்கள் அவர்களை நண்பர்களாக கருத வேண்டாம். وَمَنْ يَتَوَلَّهُمْ مِنْكُمْ, और जो उनसे दोस्ती करेगा, எவர்கள் وَمَنْ يَتَوَلَّهُ مِنْكُمْ, உங்களில் எவரேனும் அவர்களை நீங்கள் நண்பர்களாக்கிக் கொண்டால் فَأُولَٰئِكَ هُمُ الظَّالِمُونَ, அவர்கள் தான் அநியாயக்கர்கள். वही है जालिम, और अल्लाह ताला जालिमों को हिदायत नहीं फरमाता. वल्लाहु ला यहदिल कौम ज़ालिमीन. ஆக ஈமானை விடவும் குஃப்ரியத்தை விரும்புகின்றவர்களாக இருக்கும் பொழுது அவன் தந்தையாக இருந்தாலும் சரி,
தாயாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு நட்பும் சகவாசம் கூடாது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். இன்றைய காலத்தில் ஈமானை பற்றி விளக்கம் தரப்பட்டால், தாய் தந்தையை விட யா பாபா माँ बच्चों को छोड़ सकते हैं क्या? உறவினர்களோடு நம்ம துண்டாட முடியுமா என்ற கேள்விகள் எல்லாமே அன்றைக்கும் எழுந்திருக்கின்றது. ஆக இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொடுக்கல் வாங்கலோ வரவு செலவோ எந்த விவகாரமும் அனுமதிக்கப்படவில்லை. அந்த விவகாரம் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றதாக இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. ஆக குஃப்ரியத்தை அதிகமாக நேசிப்பதற்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அவகண்ணியமான வார்த்தைகள், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் திட்டுவதும் இது குஃப்ரியத்தாகும். இந்த குஃப்ரியத்தை மேலருதி ஈமானை விட மேலாக கருதுகின்ற தந்தையாராக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் நண்பராக கருத வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்திருக்கின்றான். அல்லாஹ்வை திட்டுவது என்று சொன்னால், உதாரணமாக ஒருவருக்கு 2 குழந்தைகள் மட்டும் இருக்கட்டும், அவங்க அவங்களுடைய தாயார் 4 குழந்தைக்கு தாயார் என்று சொன்னால் இது நீங்கள் புரிந்து கொள்வீங்களா? ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு நபரை பார்த்து இவருடைய மனைவிக்கு 4 குழந்தைகள் இருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் அவர்கள் அதை சகித்துக் கொள்வார்களா? இல்லை குழந்தை உள்ளவர்களை பார்த்து இந்த ஆளுக்கு குழந்தையே இல்லை என்று சொன்னால் சகித்துக் கொள்வானா? இல்லை. ஏன்? அது திட்டுவதாகும், உண்மைக்கு புறம்பானது ஆகும். அல்லாஹ்வுக்கு பொய் சொல்வது சாத்தியமாகும் என்று ஒருவர் சொல்வாரேயானால் அது அல்லாஹ்வை திட்டுவதற்கு சமமாகும். ஏன் என்று சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பரிசுத்தமானவன். நபியை பார்த்து அன்னலாருக்கு மறைவான ஞானம் இல்லை என்று சொல்வது திட்டுவதாகும். ஆக அல்லாஹ்வுடைய ரசூலை திட்டுவதை அவர்கள் விரும்புகின்றவர்களாக இருந்தும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மாண்பையும் மேன்மையும் அவர்கள் மறுப்புகின்றவர்களாக இருந்தால், அவர் தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் நண்பர்களாக கருத வேண்டாம் என்பதாக எச்சரிக்கை செய்திருக்கின்றார். ஆக ஒருவர் அவர் தந்தையாக இருந்தாலும் சரி, ஆக அஷ்ரஃப் அலி தானவி லானத்துல்லாஹி தஆலா அலைஹி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறெல்லாம் திட்டிருக்கின்றான் என்று சொன்னால், அவன் நமக்கு அப்பனா சித்தப்பனா, அவனுக்கு வக்காலத்து வாங்குவதற்காக ஒரு கூட்டம், அதற்கு பேர் தப்லீக் ஜமாத். ஆக இந்த தப்லீக் ஜமாத் என்ன? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிப்புரைத்து இகழ்ந்து பேசி எழுதிய கூட்டத்தாருக்கு வக்காலத்து. அவர்கள் காஃபிர் என்பதாக அஷ்ரஃப் அலி தானவியாக இருக்கட்டும், கலீல் அம்பேட்டியாக இருக்கட்டும், காசிம் நானோத்துவியாக இருக்கட்டும், ரஷீத் அகமது கங்கோஹி ஆகிய இந்த நபர்களை மக்கமா நகர உலமாக்களில் 35 பேர்களுக்கு மேலானவர்கள், அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்கள், அவர்கள் காஃபிர்கள். எப்படிப்பட்ட காஃபிர்கள் என்று சொன்னால், அவர்கள் காஃபிர் என்ற விஷயத்தில் எவர் சந்தேகிக்கின்றானோ அவர்ஃபிர் என்று சொல்லியது மட்டுமல்ல, அதற்கு அந்த ஃபத்வாவுக்கு அந்த மார்க்க தீர்ப்புக்கு இந்தியாவில் இருக்கின்ற 300க்கு மேற்பட்ட உலமாக்கள் அதில்
கையெழுத்திட்டு இவ்வாறு கூறியதாக அவர்களுடைய குஃப்ரியத்தில் எவன் சந்தேகிக்கின்றானோ அவனும் காஃபிர் என்பதாக மார்க்க தீர்ப்பு வழங்கிய பின்பு அவருடைய குஃப்ரியத்தில் சந்தேகித்தாலே போதும் அவன் ஈமானை விட்டு வெளியேறும் பொழுது அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகின்றவர்கள் எவ்வாறு மூமினாக இருக்க முடியும்? ஆகவே கண்ணியமிக்கவர்களே, அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இகழ்ந்தவர்களும் அவுலியாக்களை இகழ்கின்றவர்களையும் அவன் தந்தையாக இருந்தாலும் சரி சகோதரனாக இருந்தாலும் சரி அவர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களாக கருத வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா எச்சரிக்கை செய்திருக்கின்றான். யதவல்லஹும் மின்கும், உங்களில் எவரேனும் அவரோடு நட்பும் சகவாசமும் அவர்களை நண்பர்களாக்கிக் கொண்டால் ஃபௌலாயிக ஹுமுஸ் ஸாலிமூன், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா மற்றொரு இடத்தில் மற்ற பல்வேறு வசனங்களில் கூறியிருக்கின்றான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமஸ் ஸாலிமீன், அல்லாஹ் அநியாயக்காரர்களுக்காக அநியாயர்களுக்கு நேர் வழி நடத்துவது கிடையாது. ஹிதாயத்து அல்லாஹ் அவ்வாறு அநியாயத்தை விட்டும் அநியாயக்காரர்களை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையோ அல்லாஹ்வையோ திட்டுகின்றவருடைய கூட்டத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. அவருடைய சகவாசத்தை விட்டு நம்மை அப்புறம் படுத்துவதற்குரிய தூரமாகக்கூடிய தௌஃபீகை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வானாக. ஆக அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலாவுடைய விஷயத்தில் அவன் பாடவன். அவனுக்காக பொய் சொல்வது சாத்தியமாகும் என்று கூறினாரோ, அவன் திட்டம் தீட்டுகின்றான் என்று கூறினாரோ, அவன் சூழ்ச்சி செய்கின்றான் என்று கூறினாரோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுகின்றான். அவன் அல்லாஹ்வை திட்டுவதற்கு ஒப்பாகும், அவன் அல்லாஹ்வை திட்டுகின்றான். அப்படிப்பட்ட நபர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், அவர்கள் காஃபிர்கள் என்ற விஷயத்தில் சந்தேகப்படுகின்றவர்களும் காஃபிர்கள், அவர்களுக்கு வக்காலத்து வாங்குகின்றவர்கள் எத்தகைய வழி கேடர்கள் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா புரிந்து கொள்வதற்கான தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வானாக. வமா அலைனா இல்லல் பலாக். उर्दू में बोलने की कोशिश करता हूँ, होता है पे लाखों सलाम दिसोहा निगरी चमका तैबा का चाल, दिसोहा निगरी चमका तैबा का चाल, उस दिल अफरोज़े साअत पे लाखों सलाम मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्अ बज़ में हिदायत पे लाखों सलाम, दूरो नज़दीक के सुनने वाले वो कान, दूरो नज़दीक के सुनने वाले वो कान, काने लाले करामत पे लाखों सलाम, मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्अ बज़ में हिदायत पे लाखों सलाम, हम गरीबों के आका पे बेहद दुरूद, हम गरीबों के आका पे बेहद दुरूद, हम फकीरों की सरवत पे लाखों सलाम, मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, शम्अ बज़ में हिदायत
پہ لاکھوں سلام غوث و خواجہ رضا حمید و مصطفیٰ غوث و خواجہ رضا حمید و مصطفیٰ پنجے گنجے ولایت پہ لاکھوں سلام مصطفیٰ جان رحمت پہ لاکھوں سلام شمع بز میں ہدایت پہ لاکھوں سلام ڈال دیے قلب میں عظمت مصطفیٰ ڈال دی قلب میں عظمت مصطفیٰ سیدی اعلیٰ حضرت پہ لاکھوں سلام کاش میں شر میں جب ان کی آمد ہو اور بھیجے سب ان کی شوکت پہ لاکھوں سلام مجھ سے خدمت کے قدسی کا رضا مصطفیٰ جان رحمت پہ لاکھوں سلام شمع بز میں ہدایت پہ لاکھوں سلام الصلاۃ والسلام علیک یا رسول اللہ الصلاۃ والسلام علیک یا حبیب اللہ الصلاۃ والسلام علیک یا خیر خلق اللہ الصلاۃ والسلام علیک یا رحمت للعالمین وعلی آلک واصحابک یا شفیع المذنبین ان اللہ وملائکتہ یصلون علی النبی یا ایہا الذین آمنوا صلوا علیہ وسلموا تسلیما اللہ رب محمد صلی اللہ علیہ وسلم نحن عباد من صلی اللہ علیہ وسلم یا الہی ہر جگہ تیری عطا کا ساتھ ہو جب پڑے مشکل شہ مشکل کشا کا ساتھ ہو یا الہی بھول جائے نزا کی تکلیف کو شادی دیدار حسن مصطفیٰ کا ساتھ ہو یا الہی گرمی محشر میں جب بڑھ کے بدن دامن محبوب کی ٹھنڈی ہوا کا ساتھ ہو یا الہی جب زبانیں باہر آئیں پیاس سے صاحب کوثر شہ جود و عطا کا ساتھ ہو یا الہی رحم فرما مصطفیٰ کے واسطے یا رسول اللہ کرم کیجئے خدا کے واسطے مشکلیں حل کر شہ مشکل کشا کے واسطے کربلائیں رد شہید کربلا کے واسطے سبحان ربک رب العزت عما یصفون وسلام علی المرسلین والحمد للہ رب العالمین الا اللہ محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم